வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது மீளாய்வு தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு. சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தரும் சையத்துடன் இணைவு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு. அதிபரின் அதிரடி உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் செயலகம் முன் ஆரம்பமான போராட்டம். 11 ஆண்டுகளின் பின் கனேடிய சீன பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையில் சந்திப்பு. மீண்டும் தலை தூக்கும் ஊழல் ரவுடிசம். அரசியல்வாதிகளை சாடும் அனுர. பெருக்கெடுத்தோடும் வெள்ளம். மறு அறிவித்தல் வரை மூடப்படும் பிரதான வீதி. தொடர்வன விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நிரலியின் கீழ் இலங்கைக்கான 4வது ஆலோசனையும் 2வது மீளாய்வும் ஜூன் மாதம் 12ஆம் திகதி நடைபெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அமர்வில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிடுகின்றார். மேலும் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த முயற்சிகளை மேலும் மேம்படுத்தும் 3வது தவணையை வெளியிடுவதற்கான வெற்றிகரமான மீளாய்வுக்கு அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான ஆதரவை இலங்கை எதிர்பார்க்கின்றது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மதவாச்சி தொகுதியின் முன்னாள் அமைப்பாளர் திச கரலியத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்திருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசாவை சந்தித்த பின்னர் அவர் கட்சியில் இணைந்திருக்கின்றார். அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த கரலியத்து பல அமைச்சு பதவிகளை வகித்து மூத்த அரசியல்வாதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த கரலியத்தவை மதவாட்சியில் இணை அமைப்பாளராக நியமிக்கப்படுவதற்கு சஜித் பிரேமதாசா ஏற்பாடு செய்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை மீறிய கம்பெனியின் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர் மனுச நாணயக்காரவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதன்படி குத்தகை ஒப்பந்தங்கள் தொடர்பாக புதிய சட்டங்களை தயாரிக்குமாறும் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். குறித்த தோட்டங்கள் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் குத்தகைக்கு உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் தோட்டங்களை வேறு நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்குமாறும் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அரசாங்கத்தினால் உத்தேசிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க முடியாது என்பதோடு பெருந்தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்படுவதற்கான முறையான நிர்வாகமின்மையே காரணம் எனவும் அதற்கமைய புதிய நிறுவனங்களுக்கு தோட்டங்களை மீள குத்தகைக்கு வழங்குமாறு அதிபர் குறிப்பிடுகின்றார். அரசாங்கத்தினால் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் தோட்ட கம்பெனிகளை குத்தகைக்கு பெறுவதற்கு ஏற்கனவே பல புதிய நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாகவும் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் தோட்டங்களுக்கு பொருத்தமான நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இதேவேளை அரசாங்கத்திற்கு சொந்தமான 22 பெருந்தோட்டங்கள் குத்தகை அடிப்படையில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எதிர்காலத்தில் ரத்து செய்யப்படும் எனவும் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண அரச சாரதிகள் தமக்கான இடமாற்றம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். வடக்கு மாகாண அரச சாரதிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இன்று கூடிய அரச சாரதிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் கடந்த 5 வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளின் இடமாற்றமானது கடந்த வருடம் பிரதிபிரதம செயலாளரினால் விண்ணப்பம் கோரப்பட்டு இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் ஆளுநரின் கோரிக்கைக்கு இணங்க இடமாற்றம் நிறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஏமாற்றமடைந்த அரசு சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். போராட்ட ஏற்பாட்டினை தொடர்ந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றமானது நடைமுறைப்படுத்தப்படும் என எழுத்து மூலமான உறுதிமொழியினை பிரதம செயலாளர் வழங்கியிருந்தார் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த திகதியில் இடமாற்றம் நடைமுறைக்கு வராத நிலையில் வடக்கு மாகாண அரசு சாரதிகள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். மேலும் 7ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் எனவும் வடக்கு மாகாண அரசு சாரதிகள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கனேடிய மற்றும் சீன பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. 11 ஆண்டுகளின் பின்னர் முதல் தடவையாக கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டொங் ஜூனை சந்தித்திருக்கின்றார். சிங்கப்பூரில் நடைபெற்றுள்ள சங்க்ரிலா பாதுகாப்பு பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளினதும் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சீனாவினால் வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் தலையீடுகள் குறித்து கனடா தன்னுடைய கரிசனையை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவிற்கு வழங்கப்பட்ட வரும் பொருளாதார உதவிகள் மற்றும் தாய்வானிற்கு அருகாமையில் மேற்கொள்ளப்படும் ராணுவ பயிற்சிகள் போன்றன குறித்து கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. அறகலையவிற்கு பின்னர் பின்வாங்கிய ஊழல் மற்றும் ரவுடித்தனமான அரசியல்வாதிகள் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அறகலையவின் உண்மையான அபிலாசைகள் நிறைவேற வேண்டுமானால் மக்கள் எழுச்சியின் உண்மையான நோக்கத்தை பேணுகின்ற அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். குருநாகலில் நடைபெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அனுகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாசைகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே அரசியல் சக்தி மற்றும் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே. அரசியல்வாதிகள் அறகலையவிலிருந்து பாடம் கற்பிக்கவில்லை, மாறாக போதைக்கு அடிமையானவர்களுடைய எழுச்சி என கூறி மக்களின் எழுச்சியை அவமானப்படுத்துகின்றனர். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், எந்தவொரு அரசியல் சக்தி மீதும் விசுவாசமின்றி பொதுவான அபிலாசைகளுடன் வீதிக்கு இறங்கினர். இதனை ஆட்சியாளர்கள் உணரவில்லை. மோசடி மற்றும் ஊழலற்ற ஒழுக்கமான நீதியான நாட்டை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அரசியல்வாதிகள் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடக்கியாள ஆரம்பித்துள்ளனர். அரசு சொத்துக்களை விற்க முனைவதுடன் அறகலையவின் பின்னரும் பழைய பாதையிலேயே பயணிக்கின்றார்கள் என அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தெற்கு அதிவேக வீதியில் கடுவெல பியக்கம இடைமாற்றத்தை கடவத்து வரையான பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. களனியாற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பதன் காரணமாக இந்த இடமாற்ற பாதை முற்றாக மூடப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடுவெலையிலிருந்து மாத்தறை நோக்கி வாகனங்கள் உட்செல்லவும் வெளியேறவும் முடியாத நிலை காணப்படுகின்றது. மேலும் கடவத்தையிலிருந்து கடுவெலப்பு நோக்கி வாகனங்கள் உட்செல்லவும் வெளியேறவும் முடியாத நிலை காணப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை தெற்கு அதிவேக வீதியில் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டிருந்த வெளிப்பெனு இடைமாறும் பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.